வணக்கம். ஆர்ஆர்பி என்டிபிசி 2020 கேட்ட கேள்வி. நமக்கு இந்த மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க 8, 4, 2, 10 இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த 8ஓட 4 கூட்ட போறோம். அப்ப என்ன வரும்? நமக்கு 12 கிடைக்குமா? இந்த 12ஓட நம்ம அடுத்த நம்பரை கழிக்க போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? 12 2 கழிச்சோம்னா நமக்கு 10 கிடைக்கும். ஆன்சர் 10 கரெக்டா இருக்கு. இதே மாதிரி நம்ம அடுத்து பண்ணலாமா? 10ல 6 கூட்டினா என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். 16ல நம்ம 4 கழிச்சா என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். 12 ஓகே கரெக்டா இருக்கு. அதே மாதிரி அடுத்து பாருங்க 12 8 கூட்டினா நமக்கு 20 கிடைக்கும். இந்த 20ல 6 கழிச்சா நமக்கு வந்து 14 கிடைக்கும். 14 கரெக்டா இருக்கு. இப்ப அடுத்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த 14ல 10 கூட்டினா என்ன கிடைக்கும்? 24 கிடைக்குமா? அடுத்து இந்த 24ஓட 8 கழிக்கணும். இப்ப என்ன கிடைக்கும்? இதை கழிச்சோம் நமக்கு 16 கிடைக்கும். அப்ப நமக்கு இங்க என்ன வரும்? நமக்கு இங்க 16 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? 16. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. 8 + 5 13 40 எனில் 4 + 6 என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம்மு. நம்ம 8ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 8ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு 13 கிடைக்குமா? 13 இருக்குது. அதே மாதிரி நம்ம 8ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 8 40 40 கிடைக்குமா? 40 இருக்குது. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இதை கூட்டி போட்டிருக்காங்க, அடுத்து இதை பெருக்கி போட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? 4 + 6 முதல்ல நம்ம 4ஐயும் 6ஐயும் கூட்டலாம். 4 6 10 கிடைக்கும். அடுத்து நம்ம 4ஐயும் 6ஐயும் பெருக்கலாம். 4 6 24. அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? 10 24. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் A ல இருக்கு. இதே மாதிரி 5 + 5 என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. KAPL MCDN OEFP அடுத்த லெட்டர்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம். எப்படி அப்படின்னா பாருங்க, இங்க சென்டர்ல பாருங்க AB இருக்கு, அடுத்தது CD இருக்கு, அடுத்து EF இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும்? EF அப்புறம் GH வருமா? GH. அப்ப நமக்கு அது சென்டர்ல வரும். அடுத்து ரெண்டு கார்னர்லயும் பாருங்க KL MN OP அடுத்து என்ன வரும் அப்படின்னா QR தானே வரும். அப்படின்னா இங்கிட்டு Q, இந்த கார்னர்ல R. அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? QGHR. தான் நமக்கு தேவையான ஆன்சர். இதே மாதிரி இதுக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 5 அப்படின்னா 5 1 3 7, ரேட் அப்படின்னா 9 2 4 எனில் ஃபியருக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம்மு. நமக்கு இந்த F அப்படின்னா 5ன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த I அப்படின்னா 1ன்னு அர்த்தம், V அப்படின்னா 3ன்னு அர்த்தம், E அப்படின்னா 7ன்னு அர்த்தம். ஓகேயா? அதே மாதிரி வந்து ரேட்டுக்கு பாருங்க, R அப்படின்னா 9ன்னு அர்த்தம், A வந்தா 2 போடணும், T வந்தா 4 போடணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபியருக்கு வந்து நம்மளே கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க F வந்தா நம்ம 5 போடணுமா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க 5 போட்டுக்கலாம். அடுத்து E இருக்கு, E வந்தா நம்ம 7 போடணும், 7 போட்டுக்கலாம். அடுத்து A இருக்கு, A வந்தா நம்ம 2 போடணும், 2 போட்டுக்கலாம். R வந்தா 9 போடணும், நம்ம 9 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? 5 7 2 9. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட ஆன்சர் என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1 27 125 343 அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நமக்கு இங்க 1 இருக்கு, அடுத்த நம்பர் 27 இருக்கு. நமக்கு இந்த 27ங்கிறது என்னன்னா 3ஓட கியூப். அதாவது 3 கியூப்னா 3 × 3 × 3 3 3 9 9 3 27. அதே மாதிரி இந்த 125ங்கிறது 5ஓட கியூப். 5 கியூப்னா 5 × 5 × 5 5 5 25 25 × 5னா 125. அதே மாதிரி இந்த 343ங்கிறது 7ஓட கியூப். 7ஓட கியூப். அதே மாதிரி இந்த 1ங்கிறது என்னது? 1ஓட கியூப். 1ஓட கியூப்னா 1 × 1 × 1. அப்ப நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அப்படின்னா பாருங்க 1 கியூப் 3 கியூப் 5 கியூப் 7 கியூப். நமக்கு எல்லாமே வந்து ஒற்றைப்படை எண்களா இருக்குது. ஒற்றைப்படை எண் அப்படின்னா என்னன்னா வந்து 2ஆம் வாய்ப்பாடுல வராத எல்லா நம்பரும் ஒற்றைப்படை எண்கள். 1 3 5 7 9. இங்க நமக்கு 7 இருக்கு. அடுத்த நம்பர் என்ன வரும்? அடுத்த நம்பர் 9ன்னு வரும். அப்ப நமக்கு இங்க வந்து 9 கியூப்னு வரும். அப்ப நமக்கு 729 கிடைக்கும். இங்க 729. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் கொடுத்திருக்கேன். இதோட ஆன்சர் என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 4 11 30 67 அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு எப்படி இந்த நம்பர்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கியூப் பண்ணிருப்பாங்க. நமக்கு 1 கியூப் அப்படின்னா என்ன வரும்? 1 × 1 × 1 1 1 1 1 × 1 1. அப்ப நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். இதே 2 கியூப்னா 2 × 2 × 2 2 2 4 4 2 8. அடுத்து 3 கியூப் என்ன வரும்? 3 × 3 × 3 3 3 9 9 3 27. நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 4 வந்திருக்கு. நம்ம இந்த 1 கூட 3 நம்ம கூட்டினோம்னா நமக்கு 4 கிடைக்கும். இங்க நமக்கு 11 இருக்கு. இந்த 8 கூட 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். அடுத்த நம்பர் 30 வந்திருக்கு. இந்த 27 கூட 3 கூட்டினா நமக்கு 30 கிடைக்கும். கரெக்டா வருதா? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம 4 கியூப் பண்ணலாம். 4 கியூப் என்ன வரும்? 4 × 4 × 4 4 4 16 16 4 நமக்கு 64 கிடைக்கும். இப்ப நம்ம இங்க எல்லாம் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம்? 3 கூட்டலாம். 64 கூட நம்ம 3 கூட்டணும், நமக்கு என்ன கிடைக்கும்? 67 கிடைக்கும். 67 அதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து நம்ம 5 கியூப் பண்ணலாம். 5 கியூப்னா 5 × 5 × 5
5 5 25, 25 இன்ட்டு 5னா நமக்கு 125 கிடைக்கும். இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், இதோட நம்ம 3 ஆட் பண்ணலாம். அப்ப நமக்கு 128 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் என்னது 128. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி அடுத்த நம்பர் என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. TGLS அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, நமக்கு இங்க T வந்து G-ஆ வந்திருக்கு, T இங்க இருக்கு, G இங்க இருக்கு. நமக்கு அப்படின்னா T 1 2 3 தள்ளி வந்திருக்கு. அப்ப நமக்கு D ல இருந்து G-க்கு 3 தள்ளி வரணும். அதே மாதிரி அடுத்து பாருங்களேன், G ல இருந்து L, G இங்க இருக்கு, L இங்க இருக்கு. 1 2 3 4 5 5 லெட்டர் தள்ளி வந்திருக்கு, 5 லெட்டர் தள்ளி வந்திருக்கு. அடுத்து L வந்து S-ஆ வந்திருக்கு, L இருந்து S-க்கு 1 2 3 4 5 6 7 நமக்கு 7 லெட்டர் தள்ளி வந்திருக்கு. அப்புறம் அடுத்து என்ன வரும், 3 5 7 நமக்கு வந்து 2 2 கூட்டிகிட்டே வருது. அப்ப நமக்கு அடுத்து என்ன வரும், 7 கூட 2 கூட்டினா நமக்கு 9 லெட்டர் தள்ளி வரணும். அப்ப பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப நமக்கு என்ன வரும், நமக்கு வந்து B வரும் இந்த இடத்துல. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் B தான். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி அடுத்த நம்பர் என்ன வரும் சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. VIARAIL அப்படின்னா XKCTCKN. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம். இது எப்படி வரும் அப்படின்னா வந்து இங்க பாருங்க, இங்க V இருக்கு, இங்க X இருக்கு. Vங்கிறது நமக்கு ஒரு இது தள்ளி நமக்கு X வரும், ஒன்னு விட்டு அடுத்தது. அதே மாதிரி இங்க I இருக்கு, ஐக்கு ஒன்னு விட்டு அடுத்தது K வரும், Kயும் இருக்கு. A இருக்கு, Aக்கு ஒன்னு விட்டு அடுத்தது C வரும், Cயும் இருக்கு. Rக்கு ஒன்னு விட்டதுன்னா நமக்கு T வரும், Aக்கு ஒன்னு விட்டது C, ஐக்கு ஒன்னு விட்டது K, Lக்கு ஒன்னு விட்டது N. இப்ப நம்ம இதே மாதிரி இதை பண்ணலாமா? இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் S இருக்கு, Sக்கு ஒன்னு விட்டதுன்னா நமக்கு U வரும், U. அடுத்து T இருக்கு, Tக்கு ஒன்னு விட்டதுன்னா நமக்கு V வருது, V. R இருக்கு, Rக்கு ஒன்னு விட்டதுன்னா நமக்கு T வரும், T. ஏனா Aக்கு ஒன்னு விட்டது C, Tக்கு ஒன்னு விட்டது V. அடுத்து E இருக்கு, Eக்கு ஒன்னு விட்டதுன்னா G கிடைக்கும், G. Gக்கு ஒன்னு விட்டதுன்னா நமக்கு I கிடைக்கும், I. Y இருக்கு, Yக்கு ஒன்னு விட்டதுன்னா நமக்கு பாருங்க, Yக்கு அடுத்தது Z இருக்கு, அதுக்கு அடுத்ததுன்னா நமக்கு மறுபடியும் A வந்துடும். அப்ப நமக்கு A. அப்ப நமக்கு ஆன்சர் இந்த இதுதான். இது நமக்கு ஆன்சர் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன், பாஸ்க்கு என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெம்பரேச்சர் என்பது PMETAREERUT எனில் ஃபண்டமெண்டல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்படி இந்த டெம்பரேச்சர் இந்த மாதிரி மாறி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி எப்படி மாறி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டெம்பரேச்சர்ல உள்ள எழுத்துக்களை 4 பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது 4, அடுத்தது 3, அடுத்து 4, இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த மாதிரி பிரிச்சது எல்லாத்தையும் அப்படியே மாத்தி எழுதிருக்காங்க. T ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, E 2வது வந்திருக்கு, M 3வது வந்திருக்கு, P 4வது வந்திருக்கு. அடுத்து 3வது பிரிச்சதையும் மாத்தி எழுதிருக்காங்க. A ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, R வந்திருக்கு, அடுத்து E வந்திருக்கு. இதே மாதிரி இருக்காங்க. லாஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட், 3வது உள்ளது 2வது, 2வது உள்ளது 3வது, 1வது உள்ளது லாஸ்ட். இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதையும் பிரிக்கலாமா ஃபண்டமெண்டலையும். முதல் இதை 4 பிரிக்கணும், அடுத்து இதை 3 பிரிக்கணும், அடுத்து 4 பிரிக்கணும். இப்ப நம்ம இதை மாத்தி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் உள்ள D எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், அடுத்து N எடுத்து எழுதிக்கலாம், அடுத்து U எடுத்து எழுதிக்கலாம், அடுத்து F எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து நம்ம இதை எடுத்து எழுதிக்கோமா, E ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், M 2வது, A 3வது. இதே மாதிரி இதுல இருந்து லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் L, அடுத்து A, அடுத்து T, அடுத்து N. அப்ப நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ECIN க்கு என்ன வரும்னு கேட்டிருக்கேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.